சென்னை புளியந்தோப்பில் பெண்ணை தாக்கி கத்தியை காட்டி மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்த இருவர் சிக்கினர். மணிகண்டன், அஜித்குமார் என்ற இருவர் சில தினங்களுக்கு முன் 31 வயது பெண் குழந்தையுடன் தெருவில் சென்றபோது அவர் மீது பீடியை புகைத்து முகத்தில் ஊதியுள்ளனர். இதை அப்பெண் கண்டித்ததால் ஆத்திரமடைந்த இருவரும் மறுநாள் அப்பெண்ணின் வீட்டிற்கே சென்று அவரை அசிங்கமாக திட்டி ஆடைகளை பிடித்து இழுத்து தாக்கி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் இருவரும் சிக்கினர். இதை அறிந்த பொதுமக்கள் தீய சக்தி திமுக ஆட்சியில் பெண்களுக்கு வீட்டிலும் ரோட்டிலும் பாதுகாப்பு என்பதே இல்லை என ஆவேசப்படுகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்ற இருவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினர். மணப்பாறை அருகே 10ஆம் வகுப்பு படித்து வரும் 15 வயது சிறுமி பள்ளி முடிந்து வீடு திரும்பிய நிலையில் பார்த்திபன் மற்றும் அஜித்குமார் ஆகிய இருவரும் பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்றனர். அப்போது மாணவி கூச்சலிட்டதால் இருவரும் தப்பி ஓடினர். பின்னர் சிறுமி கொடுத்த தகவலை அடுத்து அளித்த புகாரில் இருவரும் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் 21 வயது பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிற்கு செல்வதற்காக திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் ரயிலில் இருந்து இறங்கி நடந்து சென்றபோது எதிரே வந்த நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். மாணவி கூச்சலிட்ட நிலையில் அந்த நபர் தப்பியோடினார். இதையடுத்து மாணவி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் அந்த நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போலீசார் ரோந்து பணி நடவடிக்கைகள் முறையாக இல்லாததால் பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.